இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த உருண்டுக்கிட்டே வருது இந்த டேப் ரோலு, இதை வச்சு தான் ஒரு ரீயூஸ் ஐடியா பண்ண போகிறேன். டேப் தீர்ந்த பிறகு இதை தூக்கி போடாமல் இதை ஒரு யூஸ்ஃபுல் பொருளாக நான் செய்ய போகிறேன். வாங்க என்னென்னு பார்க்கலாம். உள்ள நூல் எடுத்துட்டு இந்த மாதிரி டேப் உள்ளே விட்டு சுற்றிக்கிட்டே வந்தேன். என்ன கலர் வேணாலும் நமக்கு ஆப்ஷன் தான். இந்த நூலை வச்சு டேப் ஃபுல்லாக நான் கவர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு என்ன பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் ஐடியா என்னென்னா, உப்பு ஜாடியை நம்ம எவ்வளோ தான் கவனமாக வச்சுருந்தாலும் அதோட அடியில் சின்ன சின்னதாக கிராக் விழும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த டேப் ரோலை அடியில் வச்சு அது மேலே உப்பு ஜாடியை வச்சு நம்ம யூஸ் பண்ணும் போது அந்த கிராக் விழாது. ஏன்னா நம்ம அடியில் அப்படியே தள்ளி தள்ளி எடுக்கும் போது தான் அது சின்ன சின்னதாக கிராக் விழும். ஸோ இந்த மாதிரி பண்ணோன்னா அது கிராக் விழ வாய்ப்பு இல்லை. பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்குது. செகண்ட் ஐடியா என்னென்னா, அடிப்பக்கம் குண்டலாக உள்ள பானைலாம் நார்மலாக தரையில் வச்சா நிற்காது. அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வேணும். நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த டேப் ரோவில் தான் இப்போ நான் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுறேன். எங்கள் ஊர் சைட்லலாம் இது பேர் கலவடை அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஊரில் பிரிமனை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர் சைட்லலாம் இது என்னன்னு சொல்லுவீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அகலமான பாத்திரமும் வெயிட்டாக உள்ள பாத்திரமும் கூட இதில் வைக்கலாம். தேர்ட் ஐடியா என்னென்னா, 2 வளையல் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த டேப் ரோலில் வச்சு அப்படியே சுற்றி அது ஒரு ஹூக் மாதிரி கொண்டு வரணும். நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து கரெக்டாக அந்த ஹூக் வாட்டத்துக்கு அதை கொண்டு வந்துடணும். அதே மாதிரி நான் கரெக்டாக அதை கொண்டு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது எதுக்காகண்டா, இது ஒரு சூப்பர் ஐடியா தான். என்னென்னு பார்ப்போம் வாங்க. இது பெட்டுக்கும் சைடில் நான் ஹேங் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா, இது ஒரு சின்னதாக ஒரு டஸ்ட்பினாக யூஸ் பண்ண போகிறேன். மூவி டைம்லலாம் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே தூக்கி போட்டுருவோம். எழுந்திரிச்சு பார்க்கும்போது நமக்கே செம்ம டென்ஷன் ஆகும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக அழகாக ஒரு கவர் எடுத்து இதில் ஹேங் பண்ணிட்டோன்னா அப்படியே மூவியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டே இந்த டஸ்ட்பினில் நம்ம அந்த கவர்லாம் போட்டுடலாம். நமக்கும் டென்ஷன் இல்லாமல் இருக்கும், ரூம் பார்க்கவும் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஐடியா. பெட் சைடுன்னு இல்லை, நமக்கு எங்கே வசதிப்படுதோ அங்கெல்லாம் கூட இந்த சின்ன டஸ்ட்பினை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டஸ்ட்பின் மாதிரி இப்போ இந்த சேர்லலாம் நான் கூட ஹேங் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லானதான் நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுற பெரிய டஸ்ட்பினில் போய் நம்ம இதை போட்டுடலாம். இந்த ஐடியா எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ப்ளீஸ்.